ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக தேடி இருந்த ஒரு பொருளை தாங்க உங்ககிட்ட காட்ட போகிறேன். இந்த மூலிகை நான் ரொம்ப நாளாக தேடி இருந்தேன். இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் பார்க்குற இந்த இலைகள், இந்த பூக்கள், இந்த காய்கள் இதெல்லாம் ஒரு மரத்துலேருந்து எடுத்தது தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மரத்தை பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த மரத்தினோட பட்டைகளோட நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அந்த பட்டையிலேருந்து எடுக்கப்படும் ஒரு வித வேதிப்பொருளை நம்மளுக்கு வலி நிவாரணி மருந்துகளில் பயன்படுத்துகிறாங்க. இந்த மூலிகை உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது மிகப்பெரிய பொக்கிஷம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். மூலிகைன்னு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது என்ன மூலிகைன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இதுக்கு பேர் இப்போ நீங்கள் சமீப காலமாக ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, வெப்பாலை. இதுக்கு பல பெயர்கள் இருக்குது. வெப்பாலை மட்டும் இல்லைங்க, நிலமாலை, குடசம், வருஷம் அப்படின்னு பல பேர் இருக்குது. இது வெப்பத்தை தாங்கி பாலை நிலத்திலும் வளரக்கூடியது. அதனால தாங்க இதற்கு பேர் வெப்பாலை. இது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் நோய் சொல்லக்கூடிய சொரியாசிஸை குணப்படுத்தும் வல்லமை இந்த வெப்பாலைக்கு உண்டு. இது காலில் புண்ணு இருக்கிறவங்க கூட இந்த இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு அந்த காலை கழுவிட்டு அந்த புண்ணு கூட குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் மருத்துவ பயன்பாட்டிற்கு நிறைய இந்த மூலிகை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பல்வலி வந்தால் இந்த இலையை 2 கிராம்புடன் மென்று சாப்பிட்ருக்காங்க. மற்றும் சிறுநீரக பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த இலையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய இந்த இலையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சித்தாவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உட்கொள்கிறதுக்கு மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெளிப்புற பூச்சாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம பியூர் செக்காயில் யூஸ் பண்ணி சோப்பு செஞ்சு கொடுத்துட்ருக்கணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுவும் சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு தாங்க. இது எண்ணெயில் இந்த பூ, காய், பட்டை எல்லாத்தையும் ஊற வச்சு சூரிய வெளிச்சத்தில் ஒரு 48 நாள் வச்சு நம்ம சோப்பு ரெடி பண்ண போகிறோம். சொரியாசிஸ், தேமல், படர்தாமரை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. உடம்புல தடிப்பு இருந்தாலும் சரி, அலர்ஜி அத்தனையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை இருக்குது. உடம்புல அங்கங்கே சின்ன கீறல்கள், புண்கள் இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய வல்லமையும் இந்த வெப்பாலைக்கு உண்டு. அதனால தாங்க இது ஒரு சில இடத்துல இப்போ சோப் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நானும் இத்தனை நாளாக இதை தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு விதைக்காயும் இருந்தது, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் பாருங்கள், உட்புறம் பஞ்சு போல் இருக்குங்க. இந்த பஞ்சை ஊதி விட்டால் பறக்கும், அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. அந்த மாதிரி பஞ்சு மாதிரி 2 பக்கம் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த விதை இருக்குது. இந்த விதை எப்படி இருக்குன்னா, விதை நெல் பார்த்துருக்கீங்க இல்லையா, சன்னமாக சப்பட்டையாக இருக்கும்ல, அந்த மாதிரி விதை நெல் மாதிரி நெல் தான், ஆனால் கொஞ்சம் நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதை நான் ரொம்ப பத்திரப்படுத்தி ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கேங்க. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப மருத்துவ பயன்கள் இருக்கிறதுனால நம்ம வருங்காலத்தில் இதை தேடாமல் இருக்கிறதுக்காக நம்ம தோட்டத்தில் நட்டு வைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், அந்த விதை ஒரு நெற்பயிர் நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. ஒரு நெற்பயிர் இல்லை, நெல் நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது இந்த விதை நெல்லை பார்க்குற மாதிரி தான் இது இருக்குது. சரிங்க, இந்த மூலிகை நம்ம ஏன் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தோம் நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லலை. இந்த மூலிகையில் உள்ள இலை, காய்கள், பூக்கள் எல்லாத்தையும் நம்ம தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்கணும். ஊற வச்சு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நல்லா ஊறின பிறகு அந்த எண்ணெயில் சோப்பு செஞ்சு கொடுக்கணுங்க. அந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையும் க்யூர் ஆகும். நான் எண்ணெயை நேற்றே ஊற வச்சிட்டேன். அந்த எண்ணெயும் நான் இதோட காட்டுறேன். இது தூக்கி போடுறதுக்காக வச்சேன். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் திரும்பி அதை எடுத்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இந்த இலையை நேற்று உடைக்கிற போது அதில் பால் வந்தது. இந்த காயை உடைக்கிற போதும் பால் வந்தது. இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, உடைக்க முடியல. இப்போ பால் எதுவும் வரல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறம்போது அதை உடைக்கிற போது அதில் பால் வருது. இப்போ அந்த விதையை ஒரு சின்ன தொட்டி இருக்குது நம்மகிட்ட, அதில் மண் போட்டு இந்த விதையை ஊனி வைப்போம். இது கொஞ்சம் வளர்ந்தோடனே நம்ம தோட்டத்தில் நட்டு வைக்கலாம். இருக்கிற விதையெல்லாம் அந்த ஒரே இதில் போட்டுட்டேன். இது எப்படி வருதுன்னு தெரியல, வந்த பிறகு பார்க்கலாம். இப்போது நான் எண்ணெய் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எண்ணெய் பாருங்கள், நான் நேற்று ஊற வச்சிட்டேன். அந்த இலையும் காயும் ஒடிச்சு போட்டு நல்லா கட் பண்ணி போட்டு ஊற வச்சிட்டேன். ஒரு நாள் தாங்க ஊறி இருக்குது. அதுக்குள்ளே லைட்டாக நீல கலரில் இருக்குது. இது ஊற ஊற என்ன கலரில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த காயும் உங்களுக்கு தெரியுது, அந்த இலையும் தெரியுது. இது ஒரு 48 பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ஒரு 48 நாள் ஊறின பிறகு அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.